பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம சரவணன் இருந்துட்டு வீட்டில் மயில்கிட்ட சண்டை போட்டுட்டு நேராக கிளம்பி வந்துடுறாங்க. கோமதி இருந்துட்டு டே சரவணா சாப்பிட்டுட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரவணன் இருந்துட்டு இல்லைம்மா நேற்றே டெலிவரி கொடுக்க வேண்டியதெல்லாம் சரியாக கொடுக்காம போச்சு, அதை போய் இப்போவே நேரத்தோடு கொடுத்ததான் உண்டு, இல்லாட்டி அப்பா ஏதாச்சும் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டே உங்கள் அப்பாலாம் எதுவும் சொல்ல மாட்டார், எப்போ பாரு அவரை வில்லங்கமாகவே பார்க்காதீங்க, உங்கள் அப்பாடா அவர் நீ என்ன மனநிலையில் இருக்கிறேன்னு அவருக்கு தெரியாதே என்ன, அவர் உன்னை எதுவும் கேட்க மாட்டாருடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா எதுவும் கேட்கலன்றதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கடைக்கு போயிட்டுருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்துட்டு சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மயில் போகிறாங்க, எங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாலையும் உனக்கு அறிவே வராதா, எல்லாரும் முன்னாடியும் என்னை பேச வைக்காது, தயவு செஞ்சு நீ இங்கேருந்து கிளம்பி போயிடு, நான் இப்போ உங்கள் அம்மாவை பார்க்குறதுக்காக தான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னே மயில் வந்து ஷாக் ஆகுறாங்க. இப்போ எதுக்கு அவங்கள பார்க்குறதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ பொய்யிலே வளர்ந்துருக்கல, அந்த நல்ல மனுஷனுங்களை பார்க்குறதுக்காக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேண்டாங்க, அங்கே போய் தேவையில்லாமல் எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க, அவங்களுக்கும் எதுவும் தெரியாதுங்க, அவங்களும் இந்த ரெட்டைக்கோடு பார்த்து தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, டாக்டர் சொன்ன பின்னாடி தான் அவங்கள மனசு நொந்து தான் வீட்டுக்கு போனாங்க, தேவையில்லாமல் நீங்கள் அங்கேயும் போய் அவங்கள காயப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்கள பார்க்க தான் போகிறேன், பேச தான் போகிறேன்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்பவே கோவமாக போகிறாங்க. மயில் வந்து ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.